இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சீஷர்கள் யூதருக்கு பயந்ததினாலே அறை வீட்டுக்குள்ளே புகுந்து கதவுகளை பூட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் பூட்டப்பட்டிருக்கிற அந்த அறைக்குள்ளே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கி ஆவியானவர் நமக்கு என்ன ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், நமக்கு என்ன ஒரு பலனை கொடுக்கிறார் என்றால், உலக பிரகாரம் கதவு பூட்டப்பட்டிருக்கலாம், வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், வழி தெரியாத நிலையாக இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட அடைப்பாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பூட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலையாக இருந்தாலும் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். அதாவது இந்த உலகத்தின் காரியங்கள் பூட்டியிருக்கிற அனுபவங்கள், அடைத்திருக்கிற அனுபவங்கள், ஆண்டவர் இயேசு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு, தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவதற்கு, உங்களுக்கு என்று நியமித்திருக்கிற நன்மையை உங்களுக்கு கட்டளையிடுவதற்கு அது ஒரு தடை அல்ல. இதை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். உலக பிரகாரம் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கை அல்லது உங்களுடைய தொழில் காரியங்கள் அல்லது உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் கதவுகள் அடைக்கப்பட்ட நிலையை பார்க்குறீங்களா? எங்கும் செயல்பட முடியாதபடி ஸ்தம்பித்து நிற்கிற ஒரு நிலை நீங்கள் பார்க்குறீங்களா? இயேசு உங்கள் நடுவே வருகிறார், உங்கள் நடுவில் செயலாற்றுகிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் செயலாற்றுவதற்கு எந்த தடை இல்லை என்பதை வேதாகமத்திலே அநேக அனுபவங்களிலே நாம் வாசிக்க முடியும். ஏசாயா புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலே நான் வாசிக்கும்போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்வதை நம்ம அதில் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் செயல்படக்கூடாதபடி அடைக்கப்படுகிற ஒரு இடம், தடுக்கப்படுகிற ஒரு இடம் என்பது எங்கேயும் இல்லை, எப்போதும் இல்லை. எந்த காரியம் அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட நிலை இருந்தாலும் அதற்கு மத்தியிலே அவர் செயல்படுகிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, ஜனங்கள் அவரை மலையின் உயரத்திலே கொண்டு போய் செங்குத்தான சிகரத்திலிருந்து தள்ளிவிட்டு விட வேண்டும் என்று சொல்லி கொண்டு போகிறார்கள். 30ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். அப்படியானால் அவர் சர்வ வியாபியாகிய தேவன், எங்கும் நிறைந்திருக்கிற ஒரு தேவன். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படி நினைத்திருக்கிற, திட்டமிட்டிருக்கிற காரியத்தை யாரும் தடுக்க முடியாது. காரணம், கர்த்தர் அவை எல்லாவற்றையும் நம் நடுவில் நின்று செயல்படுத்துகிற தேவன். 2-3 காரியங்களை வேகமாய் நாம் வாசித்து முடிக்கப் போகிறோம். என்ன? ஆண்டவர் அவருடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் நம்மிலே செயலாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாவாரானால் அதற்கு எந்த ஒரு அடைப்பும், எந்த ஒரு கதவும் தடுக்க முடியாது என்பதுதான். முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது, பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சபையர் எல்லாரும் ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நடக்கிற சம்பவம் என்ன? 7வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். வெளிச்சம் அறையிலே பிரகாசித்தது.
அவன் பேதுருவை தட்டி எழுப்பி என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறான். அதே போல பேதுரு அவனை பின்பற்றி செல்கிற அனுபவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். 4 விதமான காவல் போடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காவலுக்கு மத்தியிலே அவன் நின்று கொண்டிருக்கிறான், தூங்கி கொண்டிருக்கிறான். அவனை போய் தட்டி எழுப்பி தூதன் அழைத்து கொண்டு போகிறதை அந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களானால், பேதுருவை குறித்து தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அவன் மூலமாய் செய்யப்பட வேண்டிய ஊழியங்கள், ஆண்டோடைய செயல்பாடுகள் இன்னும் அதிகம் இருக்குது. ஆனால் ஏரோது என்ன செய்கிறான்? 3வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, யாக்கோபை கொன்றது ஜனங்கள் எல்லாருக்கும் பிரியமாக இருந்ததுனால அவன் என்ன செய்ய பிரயாசப்படுகிறான்? பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். யாக்கோபை நம்ம கொன்னோம், அது எல்லாருக்கும் பிரியமாக இருக்குது, அப்போ இவனையும் நம்ம கொன்னுடணும்னு சொல்லி அதுக்கு ஏரோது ராஜா பிரயாசப்படுகிறார். கர்த்தர் இதை அறிந்திருக்கிறார். ஆகினாலே அந்த இரவு வேளையிலே தூங்கி கொண்டிருக்கிற அந்த பேதுருவை தட்டி எழுப்பி அவனை கொண்டு போகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், இது எல்லாவற்றையும் தாண்டி தெருவில் வீதியிலே கொண்டு வந்து விட்டு அவனை போகும்படி சொல்வதை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? உங்களை குறித்து ஒரு திட்டம், குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பாரானால் அதை செயலாற்றுவதற்கு எந்த காரியமும் தடை பண்ண முடியாது என்பதை இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர் என்னென்ன காரியம் செய்யும்படி திட்டமிட்டிருக்கிறாரோ அதை செய்கிறார் என்பதை யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அதை தெளிவாய் நாம் வாசிக்க முடியும். பேதுரு கூட வீதிக்கு வந்தவுடனே அவன் அறிகிற காரியம் என்ன? 11வது வசனத்தை பார்க்கும்போது, பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். என்ன அருமையான ஒரு அனுபவம்! தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் இந்த விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாய் கவனமாய் ஓடுபடி நாம் அழைக்கப்படுகிறோம். அதனாலே ஏதோ ஒரு தடை, அடைப்பு நம்மை தடுத்து விடுகிறது என்று சொல்லி நினைக்க வேண்டாம். தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் கொள்வாரானால் அதை தடுக்க ஒருவராலும் முடியாது. 2வது அனுபவமாக ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். மலடியாயிருந்த ரெபெக்காள் என்று வாசிக்கிறோம். அதாவது குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவள், சரீரத்தின்படி, உலகத்தின்படி அந்த நன்மை சுதந்திரிப்பதற்கு தகுதி இல்லாதவள். அந்த நன்மை, கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தின் நன்மை அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நடக்கிற சம்பவம் என்ன? ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான் என்று நாம் அதில் பார்க்கிறோம். கர்த்தர் அதை கவனிக்கிறார். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி நாம் அதில் வாசிக்கிறோம். மலடி என்பவள் கர்ப்பம் தரிப்பது என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல. ஏனென்றால் தகுதியற்ற ஒரு நிலையில் இருக்கிறது சரீரம். ஆனால் இங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி இது நடக்கிறது? சங்கீத புஸ்தகத்திலே 113ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்கிற பண்ணுகிறார். பார்த்தீங்களா? மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி. அப்படியானால் அடைக்கப்பட்ட அனுபவம் உண்டு என்று சொன்னாலும் உலக பிரகாரம் அது நடக்காது, சாத்தியம் இல்லை என்பது உண்மை என்றாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யும்படி எதை நினைக்கிறாரோ, நிர்ணயம் பண்ணுகிறாரோ அதை யாரும் தடுக்க முடியாது. இயற்கையும் தடுக்க முடியாது, மனிதர்களும் தடுக்க முடியாது, சத்துருவும் தடுக்க முடியாது. காரணம், தேவன் அந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனால் வாசிக்கிறோம், கதவு பூட்டி இருப்பது என்பது தடையான காரியம். ஆனால் தேவன் தடைகளை நீக்கி போடுகிறவர். மீகாவிலே 2:13 வாசிக்கிறோமே, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அந்த தடைகளை நீக்கிற தேவன் முன் செல்கிறபடினால் இந்த காரியங்கள் சாத்தியமாகிறது என்பதை நாம் அதில் வாசிக்கிறோம். இனி 3வது ஒரு அனுபவமே நாம் பார்ப்போமானால், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது எலியா தீர்க்கதரிசி நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் அதில் பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்கிறார், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்கிறான். பாருங்கள், ஆண்டவர் எலியாவை பார்த்து நீ போய் சொல்லு ஆகாப் ராஜாட்ட மழை பெய்யாது, கர்த்தர் சொல்லலை.
அவனே சொல்லிட்டான், கர்த்தர் நாமத்தினாலே சொல்லுகிறேன்னு. ஆனால் வேதம் சொல்கிறது, ஏசாயா புஸ்தகம் 44வது அதிகாரம் 26வது வசனத்திலே, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றுவேன். பார்த்தீங்களா? அப்போ எலியா தேவனுடைய மனுஷனாக, தேவனுக்கு பிரியமான செயல்படுகிற ஒரு மனுஷனாக அவன் இருக்கிறபடினால், அவன் தானாக சொன்ன ஒரு வார்த்தையானாலும் கர்த்தர் அந்த வார்த்தையை நிலைப்படுத்துகிறார், கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அப்படியானால் மழை பெய்யக்கூடாத ஒரு தடை உண்டாகிறதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் 6 மாதங்கள் மழை பெய்யாதிருந்தது என்று சொல்லி யாக்கோபு நிருபத்தில் அதை குறித்து நாம் வாசிக்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் அங்கே உருவாகிறது. ஏன் இது தடையாக நிற்கிறது என்று யோசிப்போமானால், எரேமியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும்போது, வானங்கள் தானாய் மழையை பொழியுமோ, எங்கள் தேவனாய கர்த்தராகிய நீரல்லவோ அதை செய்கிறவர். அப்படியானால் பண்டகசாலைக்கு காற்றுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அங்கிருந்து பண்டகசாலைந்து காற்று புறப்பட்டு வருகிறது, மழை பொழிகிறது. இதை வேதாந்தத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த ஒரு உலக தடையும் கர்த்தரை தடுத்து நிறுத்த முடியாது. அதே 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது 1வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், தீர்க்கதரிசி ஏசாயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். பார்த்தீங்களா? இவனுடைய வார்த்தையின்படி மழை பெய்யாமல் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் பழையபடி அவனை அனுப்பிவிடுகிறார். நீ போ, ஆகாப்கிட்ட போய் உன்னை காண்பி என்று சொல்லி அங்கே போகிற அந்த நிலை, மழை பெய்கிற அந்த காரியம் எல்லாம் பின்னாலே நடக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு செய்யணும் என்று திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் எதுவும் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. ஆனால் தான் அந்த வசனத்தில் விதம் வாசிக்கிறோம், கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் போது இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அதே இயேசு இன்றைக்கு உங்களுக்கும் அந்த சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கடைசியாக ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். மக்லோன் கிலியோன் என்கிற இருவரும் நகோமியுடைய குமாரர் மரித்து போனார்கள். நல்லா யோசித்து பாருங்கள். அப்படியானால் இங்கே ரூத்தினுடைய வாழ்க்கை அடைக்கப்படுகிறது. இனி அவளுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. ஏற்கனவே மாமியார் நகோமி சொல்லிட்டாங்க, என்ன நீங்கள் பின்பற்றல பிரயோஜனம் இல்லை, இனி என்னுடைய கர்ப்பத்தில் ஒரு குமாரன் பிறக்க முடியாது, உங்கள் தாய் வீடுகளுக்கு நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொல்லி நகோமி சொல்லுகிற காரியத்தை நாம் அதில் பார்க்கிறோம். ஆனால் இந்த ரூத் நகோமியை விடாமல் பற்றி கொண்டதை நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தை நாம் யோசித்து பார்த்தால் ரூத்தினுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்ட வாழ்க்கை, செயல்பட முடியாத நிலையில் இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் இதை கவனிக்கிறார். நடந்தது என்ன என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களானால், ரூத் சொல்லுகிறாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மாமியார் சொல்லுகிறா, உன்னுடைய சகோதரியை பார் ஓர்பாளை, அவள் தன்னுடைய பெற்றோரை நோக்கி, தன் தேவர்களை நோக்கி போய்விட்டாளே, அவளோடு கூட நீ போயிரு. இல்லை, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி தீர்க்கமாய் அவளை பின்பற்றி வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். பின்னாலே நீங்கள் அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது 2வது அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால், போவாஸ் கண்காணியாக வைத்த மனுஷன்கிட்ட கேட்குறார். அநேகர் அங்கே அறுவடை செய்து கொண்டிருக்கிறாங்க, வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பொழுது அந்த கண்காணியை பார்த்து போவாஸ் கேட்குறான், இந்த பெண் பிள்ளை யாருடையவள்? எத்தனையோ பேர் வேலை செய்யும் பொழுது, எத்தனையோ பேர் விசாரிக்கப்பட வேண்டிய ஆட்கள் இருக்கும்போது எல்லாரும் விசாரிக்கப்படவில்லை, ரூத் ஒருத்தி மாத்திரம் அங்கே விசாரிக்கப்படுகிறார். அப்படியெல்லாம் அருமையானவர்களே, தேசத்தில் யார் யார் என்னென்ன நிலையில் இருந்தாலும் உங்களுடைய காரியம் விசாரிக்கப்படும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னை விசாரிக்க ஆள் இல்லை, எல்லாரும் மறந்துட்டாங்க, எல்லாரும் விட்டுட்டாங்க, விலகிட்டாங்க. இல்லை, உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் பூட்டப்பட்ட கதவுக்கு மத்தியிலே, அடைக்கப்பட்ட நிலைகளுக்கு மத்தியிலே, இனி நடக்காது என்று நிலை சொல்லுகிற அந்த சூழ்நிலைக்கு மத்தியிலே அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார்
நீங்கள் அவரை தேடி அல்ல, அவர் உங்களை தேடி வருகிற தேவன். மறந்து போக வேண்டாம். அதுதான் பார்க்குறோம். இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று சொல்லி விசாரிக்கிற அந்த விசாரிப்பு வருகிறத நம்ம பார்க்குறோம். கங்காணி சொன்ன உடனே போவாஸ் சொல்கிறான், நீ அறுவடை முடிகிற வரைக்கும் வேறு ஒரு வயலுக்கும் போக வேண்டாம், என்னுடைய வயலோடு இரு, என்னுடைய வேலை ஆட்களோடு கூட நீ செயல்படு என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வார்த்தையும் அங்கே ரூத்துக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அவர் ரூத்து சொல்லுகிறா, இப்படிப்பட்ட ஒரு என்னை விசாரிக்கும்படியான தயவு எதனால் உண்டானது, எப்படி உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைச்சது என்று சொல்லி அந்த உபவாசத்தில் அவர் கேட்கும்போது அவன் சொல்லுகிறான் 12வது வசனத்தில், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன். என்னால் முடியாதம்மா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீ என்னை நம்பி அல்ல, நகோவை நம்பி அல்ல, தேவனை நம்பி வந்திருக்கிறாயே, இஸ்ரவேலின் கர்த்தரை நம்பி நீ வந்திருக்கிறாயே, அவரால் உனக்கு நிறைவான பலன். அதைத்தான் அந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அநேக ஆசீர்வாதமான நன்மைகளை அவள் பெற்றுக்கொள்கிறதையும் பின்னாலே நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நகோமி சொல்கிறார், என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. எந்த நகோமி என்னை பின்பற்றாத பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாலோ அதே நகோமி சொல்கிறார், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. போவாஸ் மூலமாய் அந்த குடும்பம் கட்டப்படுகிறது, சகல நன்மை ஆசீர்வாதம் உண்டாகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ரூத்துடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டது போல இருந்தாலும் கர்த்தர் அதிலே ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவதை பார்க்கிறோம். அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய கையின் பிரயாசத்திலே அடைக்கப்பட்ட கதவுக்கு மத்தியிலே, முடியாது நடக்காது என்று சொன்ன அந்த காரியத்துக்கு மத்தியிலே அவர் செயல்பட ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் ஒருபோதும் மாறாது. நீங்கள் தேவனுக்குள் சரியாக இருந்தால் தேவன் உங்களை நினைத்திருக்கிற உங்களிலே நிறைவேற்ற விரும்புகிற காரியத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையுமே நின்று துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமெனும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை இன்னும் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து தடைகள், அடைக்கப்பட்ட கதவுகள் என்ற நிலை இருந்தாலும் உம்மை சார்ந்து ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.